ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில சூப்பரான டிப்ஸுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம முருங்கைக்காய் கடையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவோம். குழம்பெல்லாம் வைக்கும்போது முருங்கைக்காய் போட்டு வச்சாதாங்க டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணாமல் சரியாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறனால நிறையா முருங்கைக்காய் கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன். முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்ததும் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிடுங்க. துடைச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் பொடியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. மூடி போட்ட ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் கட் பண்ண முருங்கைக்காய் எல்லாம் போட்டு அதில் என்ன செய்யணும், லேசாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் முருங்கைக்காவோட எல்லா பகுதியிலும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த முருங்கைக்காய் நான் வாங்கி 1 வாரம் ஆச்சுங்க. அப்படியே இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்குது. நானும் நிறைய விதத்தில் இந்த முருங்கைக்காய் நான் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி நிறையா டிப்ஸு நான் யூஸ் பண்ணேன். எதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்களே பார்ப்பீங்க, முருங்கைக்காய் கெடாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பரான டிப்ஸு. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் கெடாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு குக்கரில் நம்ம வேக வைப்போம். வேக வைக்கும்போது நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி வெளிவரும். அது மாதிரி வெளிவராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நான் போய் இப்போது பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு பூண்டு, அதுக்கப்புறமா 2 சொட்டு விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் அதில் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் பருப்பு வேக வச்சு பாருங்கள். பருப்பு வேக வைக்கிற தண்ணி குக்கர்லேருந்து வெளியவே வராதுங்க. ரொம்ப மைல்டாக கொஞ்சமாக தான் வரும், நிறையா வராது. இது மாதிரி தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நிறையா டிப்ஸு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் இந்த டிப்ஸு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன கரண்டியோ இல்லை சின்ன ஸ்பூனோ இதில் போட்டுட்டு நம்ம இந்த குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது குக்கர்லேருந்து தண்ணி வெளியில் வராது. இந்த டிப்ஸு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாளும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் வர ஒவ்வொரு நாளும் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸு, அதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸும் நமக்கு மிச்சமாகும், நிறைய நேரம் செலவாகாது கேஸு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.